அனைவருக்கும் எழுத்து ஊடக காட்சி உள்ள சங்க கூட்டமைப்பின் சார்பாக பார்க்கவன் உரிமை மீட்பு மாநாடு கலந்தாய்வு கூட்டம். இதில் ஒரு 7 சங்கங்கள் ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தியிருக்கோம். அதில் அகில பாரத பார்க்க உள்ள சங்கம், பார்க்கவன் பாதுகாப்பு சங்கம், பார்க்கவன் சோழ பேரவை, தமிழ் குடிகள் மக்கள் கட்சி மூப்பனார் பிரிவு, மாவீரன் ரூசோ பேரவை, தென்னாட்டு பார்க்க உள்ள சங்கம், தமிழ்நாடு பார்க்க உள்ள பேரவை, இந்த 7 அமைப்புகள் சேர்ந்து பார்க்க உள்ள கூட்டமைப்புன்னு ஏற்படுத்தி இந்த நிகழ்வை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவரின் வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கான கோரிக்கைகளையும் எங்களுடைய சமகால நிகழ்வுகளையும் உங்கள் மூலமாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தும் மூலமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திக்கிறோம். இப்போ பார்க்க உள்ள மக்கள்ங்கிறது பார்க்க உள்ள நத்தம்மன் உடையார், பார்க்க உள்ள மலையம்மன் உடையார், பார்க்க உள்ள சுத்திமன், பார்க்க உள்ள மூப்பனார், பார்க்க உள்ள நைனார் அடங்கிய ஒரு பிரிவுங்க. இதில் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டோட மக்கள் பூர்வ குடிகள் நாங்கள். அதாவது பூர்வ குடிகள்னு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா ஆதி குடிகள் நாங்கள் தான். எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் ஆதிக்குடி, நாங்கள் தான் ஆதிக்குடிங்க. உண்மையான ஆதிக்குடி பார்க்க உள்ள மக்கள் தான். 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த மக்களோட கோரிக்கைகளையோ எதையுமா அரசோ யாருமே செவி சாய்க்காங்க. இதை வெளியுலகுக்கே சொல்லாமல் அப்படியே கிடப்பில் போட்டு நாங்கள் எங்கள் உழைப்பின் மூலமாக எங்களோட புத்திசாலித்தனம் மூலமாக மட்டுமே முன்னேறிக்கிறதுக்கு ஒழிய எந்த அரசாங்கமும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணல. அதற்காக அரசுக்கிட்ட நாங்கள் ஒரு 7-8 கோரிக்கைகளுக்கு மேலே வைக்கிறோம். அதில் முதல் கோரிக்கையாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் 10 சட்டமன்ற உறுப்பினரும் 2 அமைச்சர்களும் தருவதாக வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையிலேயே வாக்குறுதி அளிக்கிற கட்சிக்கு மட்டும்தான் 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பார்க்க உள்ள மக்களோட வாக்கு கிடைக்குங்கிறத இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதிங்கிறது இல்லைன்னு நம்ம சொன்னாலும் சாதிங்கிற கட்டமைப்பில் தான் நம்ம பின்னிப்பட இந்த தமிழ்நாடு கிடக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அதிகப்படியான அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க மக்கள் தொகையில் 1%, 2%. அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டவங்க அமைச்சரவையில் எந்தவித பிரதிநிதித்துவம் இல்லாமல் இன்னும் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற சூழல் இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு விவசாயம் சார்ந்து, தொழில் சார்ந்து, கல்வி சார்ந்து, அனைத்து துறைகள் சார்ந்து நாங்கள் விஞ்ஞானம் முதற்கொண்டு நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா சமுதாயம் சார்ந்து ஒரு விஞ்ஞானியை நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி சொல்லலை. இன்றைக்கி நம்ம ஏரோஸ்பேஸ் அந்த ஒரு இதில் கூட எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்முனைப்பில் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து